மெட்ராஸ் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். இந்த செவுரு இன்னும் எத்தனை பேர் காவு வாங்குமோ தெரியல அப்படின்னு. சினிமா பல பேரை முகம் தெரியாமல் காவு வாங்கிட்டு இருக்கு. அது இன்னும் தொடரும். என்ன அப்படி சொல்கிற அப்படின்னா அதுதான் உண்மை. இந்த இந்த கிரிக்கெட்டுக்கு சொல்லுவாங்க 11 பேர் விளையாடக்கூடிய அந்த டீமுக்கு கோடிக்கணக்கான பேர் வந்து நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன்னு போய் முட்டினா மோதனா என்ன பண்ண முடியும்? உள்ள 11 பேர் தான் சாமி இருக்க முடியும். வெளியே பார்த்தா கோடிக்கணக்கான பேர் நான் வந்து பிளேயர் ஆகணும் அப்படின்னா தாங்குமா? அதே போல்தான் இந்த சினிமா. அந்த கோடம்பாக்கம் வருஷத்துக்கு சொற்ப படங்கள் மட்டுமே வெளிவரக்கூடிய இந்த சினிமா உலகத்தில் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் சென்னையை நோக்கி, கோடம்பாக்கத்தை நோக்கி, வளசரவாக்கத்தை நோக்கி, சாலிகிராமத்தை நோக்கி தினம் தினம் வந்துகிட்டு இருக்காங்க சினிமா கனவுகளோடு. இப்பவே எப்படின்னா 80களில் 90களில் எப்படி இருக்கும்? இப்போ நமக்கு வந்து இன்டர்நெட் இருக்கு, இமெயில் இருக்கு, அப்புறமா வந்து சோசியல் மீடியா இருக்குது. அப்புறம் நானே மொபைலில் ஒரு படம் எடுக்கிறேன், என்னை நிரூபிச்சுக்கிறதுக்கு குறும்படம் எடுக்கிறேன், நெடும்படம் எடுக்கிறேன், என்ன வேணாலும் காட்டலாம். அந்த காலகட்டங்கள் ஒன்றுமே கிடையாது. டிஃபால்ட்டு இறங்கி சென்ட்ரல்லே எக்மோர்லேயே இறங்கி கோடம்பாக்கம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் ஏமாந்தவர்களாக எவ்வளோ பேர் இருக்காங்க. வீட்டை விட்டு ஓடி வந்த பெண்கள் பல பேர் வந்து பாலியல் ரீதியாக அந்த தொழிலுக்கு மாற்றப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்குது. காரணம் என்னன்னா இந்த கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி. சரி, ரொம்ப நேரம்டா அதுக்காக கிளாஸ் எடுக்க விரும்பல. அதெல்லாம் மீறி நீ எவ்வளோ பெரிய திறமைசாலியா வேணாலும் இரு, எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாலும் இருந்தாரு, சினிமா நான் என்னை ஏற்றுக்கினா மட்டும்தாங்க ஏற்றுப்பேன், இல்லைன்னா நீ தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்னு. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் மறைந்த சத்யேந்திரா. உண்மையிலே எனக்கு பெரிய வருத்தமாக இருந்தது. ஏன்னா இப்போதான் இவரை வந்து உங்களுக்கு இப்போதான் தெரிய வந்து 1997 அவர் எனக்கு வந்து பரிட்சம். என்னுடைய நண்பரும் பத்திரிகையாளரும் OH சேனலுடைய பொறுப்பாளருமான சுந்தரபுத்தன் அவர்களோடு சேர்ந்து நான் 97 ஜெர்மன் தூதரகத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் நடக்கும். வந்து ரஷ்யன் கல்ச்சர்லேயும் நடக்கும். கஸ்தூரங்கன் ரோட்டில் இருக்க ரஷ்யன் கல்ச்சர் நடக்கும். அப்போது அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பார்க்குறதுக்கு அடிச்சு பிடிச்சின்னு போவோம் நாங்கள்லாம். அப்போ செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே முதல் ஆளாக சத்யேந்திரா இருப்பார். வந்து இதே உருவம் தாங்க, எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ கொஞ்சம் வயதானவராக தெரிஞ்சார். அப்போ இன்னும் கொஞ்சம் இதுவாக இருப்பார். இதே பரபரப்பு, இதே இந்த பேச்சோடைய அந்த மாடுலேஷன். அப்போ தான் நண்பர் புத்தன் சொன்னார் வந்து, எங்க இவருக்கு கிட்டத்தட்ட 12 லாங்குவேஜ் தெரியுங்கன்னு. அப்போது 12 லாங்குவேஜா அப்படின்னு. ஏன்னா அந்த ஜெர்மன் தூதரகத்துக்குள்ளே சர்வசாதாரணமாக போயிட்டு வராரு. பக்கத்தில் அப்படியே ஜப்பான் தூதரகத்துக்குள்ளே போகிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மொழியில் பேசிகிட்டு இருக்காரு. இவருடைய ஸ்பீச்சுக்கும் உருவத்துக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு. இப்போ எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. வந்து ஏதோ ஒரு பப்ளிக் பைட்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த பப்ளிக்லேயே ரொம்ப புவரான பப்ளிக் பொழுது இவர், நான் தவறாக சொல்ல, வந்து கண்ணோட்டம் தானே, புவரான இது பொழுது ஏறக்குறைய இவர் வந்து சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து கீழே கமெண்ட்ஸில். இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து படம் பேர்லாம் சொல்லலை. என்னன்னு, ஒரு படத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த படம் வச்சு, பல மாதங்களுக்கு முன்னாடி வந்த படம், அந்த படம் நல்லா இல்லை, பப்ளிக்லாம் கூட நல்லா இல்லைன்னு கழுவி ஊற்றுனாங்க. இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே என்ன நல்லா இல்லை, டெக்னிக்கலாக அந்த படத்தில் என்ன ப்ராப்ளம், கதையே இல்லை, இதுக்கு ஏன் இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கீங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணி பேச ஆரம்பிச்சாருங்க. வந்து அந்த வீடியோ பெரிய வைரல். வந்து எனக்கே ஒரு சேனலில் இருந்த ஒரு தம்பி கேட்டாப்புல, ஆனால் இவர் ஏதோ சாதாரண ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து மேயறாரு அப்படின்னு. சமீபத்தில் வந்த ஒரு படம் கூட, சரி அந்த சமீபத்தில் வந்த படத்துக்கு போயிடும். முதல்ல பேசினார் பாருங்களா, சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த படம், அந்த படத்தில் விட்டு கிழிச்சிட்டாப்புல. அந்த படம் சம்பந்தப்பட்ட ஹீரோடைய ஆட்கள் இவரை தேட ஆரம்பிச்சாங்க. வந்து ஹீரோடைய ஆட்கள் தேட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் பப்ளிக் பைட்ஸ் கொடுத்தவங்க மேலாம் கேஸ் போடலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் விஷயம் தெரிஞ்சு அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. வந்து நான் சாயங்காலம் 5:30 மணிக்கு வடபழனி கமலா தேட்டர் வாசலில் நிற்பேன். யார் வேணாலும் என்ன வேணாலும் என்ன பண்ணிங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்ன அடிப்பீங்களா, உதைப்பீங்களா, இல்லை தரன்னு ஆர்கார் ரோட்டில் என்ன இழுத்துன்னு போவீங்களா, மிஞ்சி பணம் என்னையா பண்ண முடியும், இதுக்கு ஒரு கட்ஸ் வேணுங்க, இதுக்கு ஒரு தில்லு வேணுங்க. அவர் சொன்ன காரணம் என்னன்னா, நான் அந்த படத்தை, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் அந்த திரைப்படத்தை 230 ரூபாய் கொடுத்து திரையரங்கில் பார்த்தேன். அந்த படம் 230 ரூபா வந்து எனக்கு 3 நாள் செலவு. சத்யேந்திரா சொல்றாரு 230 ரூபாய் என்னுடைய 3 நாள் செலவு.
3 வேளை உணவுல 1 வேளை உணவு மட்டும்தான் சாப்பிட்றேன், மீதி நேரம்லாம் அந்த ஜோல்னா பையை மாட்டிக்கிட்டு நான் சுத்திக்கிட்டே இருப்பேன் சினிமாட்டு. ஆனால் அந்த 3 நாள் என்னுடைய அந்த வருமானத்தை ஒரு திரைப்படம் முழுங்கி விட்டது. அது சம்பந்தமா நான் மீடியா முன்னாடி ஆதங்கத்தை கொட்டி இருக்கிறேன். அதே மீறி என்னை அடிப்பேன், உதைப்பேன், துன்புறுத்துவேன்னா வந்துருக்கு. எனக்கு யாரும் கிடையாது, நாதி கிடையாது. நான் ஒருத்தன், என்னை யாரும் அடிக்கிறது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, வாங்க தம்பி அப்படின்ட்டார். இதை விட வேற என்ன சாமி கட்ஸ் வேணும்? இதை விட வேற என்ன கட்ஸ் வேணும்? இங்க 14-15 மொழி தெரிஞ்ச ஒருத்தருங்க இந்தியாவில் பேசக்கூடிய மொழியை தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல, நான் 97 ஏன் சொன்ன தெரியுங்களா உங்களுக்கு? 97-98 எந்த கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் கிடையாது, எந்த மொழிபெயர்ப்பு சம்பந்தமான இதுவும் கிடையாது, வசதிகள் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு ஜப்பான்ல இருந்தோ, ஒரு ஜெர்மன்ல இருந்தோ, ஒரு பிரான்ஸ்ல இருந்தோ ஒரு வியாபார சம்பந்தமான ஒரு பையர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அப்ப அவங்களுக்கு கம்யூனிகேஷனுக்காக இருக்கிறது இவர் தான் மெயினா. பல இடங்களில் இவரை தொக்கா கூட்டும் போய் பேச வச்சு அவங்க பிசினஸ் டீலிங்கை முடிச்சுக்கிட்டு அவரோட பேக்கெட்ல ஒரு 200 ரூபாய் சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அவருக்கே தெரியுமா? அவர் சொல்லியிருக்காரு, சார் அந்த டீலிங் எவ்வளவு தெரியுமா சார் நடந்தது? ஏன்னா இவர் தான் மொழி தெரியல. 2000 கோடி சார், எனக்கு கொடுத்தது 200 ரூபாய் என் பாக்கெட்ல. பரவாயில்ல சார், என் மொழி அங்கே வேலை செய்தில்ல, பரவாயில்ல. இப்போ சமீபத்தில் சத்யேந்திரா அவர்களை பார்த்தேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவரை பார்த்த பிறகு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார். மகிழ்ச்சி ஆகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு, சினிமாவுக்கு சான்ஸ் தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு அவ்வளோ தன்னம்பிக்கையாக சொல்கிறாரு. எங்க கமலஹாசனுடைய சத்யா படத்தில் நடித்த ஒரு நடிகர், ஒரு சின்ன ரோல்ல. இப்போ பாருங்க 2026 சத்யா எவ்வளவு நாள் அது, இன்னைக்கு வரைக்கும் நான் சினிமா சான்ஸ் தேடிக்கிட்டு தான் இருக்கேன்றாரு. அதனால ஒன்றும் இல்லை, நான் ஹாப்பியா இருக்கிறேன்ன்றாரு. ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், ஏதாவது ரூம் ஷேரிங்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட. எனக்கு தெரியாதுங்களே, யாராவது ரூம்ல தங்கியிருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் இது பண்ண முடியுமா? மாதம் என்னால் ஒரு 300-400 ரூபா தான் கொடுக்க முடியும். பாருங்க, 300-400 ரூபா இன்னைக்கு அன்றாட, அது ஒரு நாள் செலவு கொடுக்கல, ஒருவேளை செலவு கூட தாங்காத இந்த காலகட்டத்தில் ஒரு மாத வாடகையாக ஷேரிங்ல என்னுடைய பங்காக இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னா அந்த மனிதர் எவ்வளவு காசு வச்சிருக்காரு பாருங்க. 5 லாங்குவேஜ் தெரியும், சினிமாவை கரைச்சி குடிச்ச ஒரு நபர், சென்னையில் பல ஆண்டுகளாக போராடிக்கிட்டே இருந்தவர். ரொம்ப காலம் அவர் சைக்கிளில் போயிட்டு இருந்தார், ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் வச்சிருந்தார். நான் சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் வச்சிருப்பார். அந்த ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் அதுக்கப்புறம் சைக்கிளில் போனப்போ ஒரு விபத்து ஏற்பட்டதுனால அந்த சைக்கிள் தொடர்றதில்லை. எங்க இருந்தாலும் நடதான், பஸ்ல கூட போக மாட்டாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சினிமா பாருங்க, லெனின் எடுத்த ஒரு படத்தில் படம் முழுக்க பிணமாக டெட் பாடியா இருப்பார். படம் முழுக்க. நான் சென்னை வந்த புதுசில் ஒரு திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தப்போ ஒருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட்டை பேட்டி எடுக்கிறது. அப்போ ஒருத்தர் பிணமாக நடிக்கிறவருக்கு ஒரு காட்சி ஒன்று எடுத்திருந்தாங்க. அவரை படுக்க வச்சு அந்த இதெல்லாம் என்னென்ன சம்பிரதாயம் சாங்கியெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணி, அதுக்கு அங்கேருந்து மைக்கில் கூப்பிட்றாங்க, அந்த பணத்தை இப்படி பார்க்க சொல்லியா, அந்த பணத்தை திமிரி போடியா. ஒரு உயிருள்ள ஒரு மனிதன், அந்த மனிதன் பிணமாக நடிக்கிறாரு. அவர் க்ளோஸ் அப் ஷாட் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அதை பற்றிலாம் இல்லை. ஆனால் அதை நடிக்கிறதுக்கு 10 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆனால் அந்த மைக்கில் சொல்லும் போது எனக்கு மனசே ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த காட்சி எடுத்து முடிச்சுட்டு பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு சாங்கியம் பண்ணுவாங்கல்ல, என்னன்னா ஒரு மாலை எடுத்துன்னு போட்டு அவருக்கு கேமராவை பார்த்து சிரிக்கணும். காரணம் என்னன்னா, அந்த சிகரெட் கழிக்கிறது அதுக்கு பேர். அது அவருக்கு அந்த திருஷ்டிலாம் போச்சு, நல்லா ஓஹோன்னு இருப்பாராம். கடைசியில் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டாங்க, அதை கிழிச்சு போட்டுருவாங்களாம். அப்போ ஒரு படம் முழுக்க ஒரு மனிதர் பிணமா நடிச்சிருக்காரா. அப்போ அந்த சினிமா மேலே எவ்வளோ பெரிய காதலுங்க அவருக்கு. சரி, யார் இந்த சத்யேந்திரா? தெலுங்கு அவருடைய தாய்மொழி, கர்நாடகா அவருடைய பூர்வீகம். கர்நாடகாவில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. பெங்களூர்லேருந்து தள்ளி ஒரு 100 கிலோமீட்டர் அவருடைய ஊர். இந்தியாவின் முதல் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அவங்க அப்பா. என்னங்க, இந்தியாவினுடைய முதல் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலம் முடிந்து அப்பதான் இந்தியாவில் போலீஸ் கால் எடுக்கிறாங்க.
இவங்களுடைய மூதாதையர், இவங்க அப்பா வழி வந்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜாவிற்கு பாதுகாவலராக இருந்திருக்காங்க. டபுள் எம்ஏ வாங்கினவர், கோல்டு மெடலிஸ்ட் படிப்புல. தன் அண்ணன்கள்லாம் வந்து வெவ்வேறு தொழில் இருக்கும்போது தான் குடும்பத்தில் சொல்லிட்டு வராரு, நான் சென்னைக்கு போகிறேன், அங்கே டைரக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அவர் எழுதி வச்சிருக்கிற டைரக்டரோட பேரை பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. பசி துரை, தேவராஜ் மோகன், கே பாலச்சந்தர் சார், ஸ்ரீதர். பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு ரசனையான ஒரு மனிதனாக இருந்திருக்காரு. அதுக்கான காரணம் என்ன சொல்றாருன்னா, பெங்களூரில் அவ்வளோ ஒரு தொடர்கதை, பசி, மற்ற அழியாத குளங்கள், இந்த படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடுதான் வந்து. யார் யார் தமிழில் எப்படியாப்பட்ட படம்லாம் எடுக்கிறாங்கன்னு கன்னடத்தில் பேசிக்கிறாங்களாம் வந்து. அந்த தாக்கத்தில் தன் வீட்டில் இருந்த ஒரு சைக்கிளையும் செலவுக்கு கொஞ்சம் ஒரு பணத்தையும் தட்டுமுட்டு சாமான் ரூமில் சமைச்சுக்கணும்ல, அதையும் எடுத்துன்னு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி தூக்கி போட்டுக்கின்னு, அப்போல்லாம் வந்து பாரிஸ் கார்னர் அங்கேருந்து இறங்கி அதெல்லாம் கட்டின்னு வந்து அதுக்கப்புறம் ரூம் தேடி இருக்காரு. டூலெட் போர்டு அப்பப்போ தொங்கலைங்களா, அது மாதிரி மெரிச்சு 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 வடபழனியில் ஒரு 3வது மாடியில் ஒரு குடிசையில் 50 ரூபா வாடகைக்கு போய் சேர்ந்திருக்காரு. ஆனால் இன்னை வரைக்கும் அந்த மனிதன் அதே வாழ்க்கையில் தான் இருக்கிறாரு 45 வருஷமா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாரு. பேரை சொல்ல விரும்பலை நான். அவர் வந்து உருகி கவிதை எழுதுறாரு. இவங்க வந்து ஒரு அம்மா வந்து அவங்க வந்து எங்களுடைய அறக்கட்டளையே அவருடைய அந்த இறுதி செலவுலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கின்றாங்க. இந்த டைரக்டரு, இந்த நடிகர்கள் நீங்கள்லாம் இப்போ கொடுக்குறீங்கல்ல, அவருக்கு என்னங்க அதிகபட்சமாக ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தானே கொடுத்துருக்க போறீங்க. நீங்கள் யாராவது கொடுத்தீங்களா? நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். சேரனும் போட்டிருக்காரு, மிஸ்கின் ஒரு பெரிய இது போட்டு, நீங்கள் போயிட்டு வாங்க சத்யேந்திரா, பின்னாடியே நானும் வருகிறேன். நீங்கள் எத்தனை படத்துக்கு நீங்கள் எவ்வளோ படங்கள் எடுத்துருக்கிறீங்க? ஒரு படத்தில் ஒரே ஒரு 2 சீனு இன்னும் 500 ரூபா கொடுக்க போறீங்க, மிஞ்சி போனால் 1000 ரூபாய் கொடுக்க போறீங்க. அவர் வாழ்நாளில் எத்தனை 500 ரூபாய் எத்தனை 1000 ரூபாய் வாங்கியிருப்பாரு? சில பல 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் வாங்கியிருப்பாரு. ஆனால் அந்த மனிதர் ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு அவ்வளோ நேர்மையா, ஆனால் அவருடைய கடைசி காலங்களில் இந்த பத்திரிகை பிஆர்ஓக்களுக்கு ஒரு நன்றி சொல்லணுங்க. வந்து நிச்சயமாக நன்றி சொல்லணும். ஏன்னா பத்திரிகையாளர் காட்சியில் அவருக்கு அனுமதிச்சாங்க. அந்த பத்திரிகையாளர் காட்சியில் நான் தவறாக சொல்ல, அவர் வந்து ஒரு டிஃபன் சாப்பிடுவார், ஒரு லஞ்ச் சாப்பிடுவார். அது சொல்லியே சொன்னார். அந்த நேரத்தில் எதிர்ப்பும் தெரிவித்தாங்க. யார் அது ரோட்டில் போகிறவங்களாம் வந்து பத்திரிகையாளர்னு கூட்டின்னு வரீங்க அப்படின்னு. பல பிஆர்கள் சொல்லியிருக்காங்க, உங்களை விட சிறப்பாக விமர்சனம் பண்ணுறாரு, உங்களை விட அருமையாகவே பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் அந்த குறைந்தபட்ச சினிமா பிஆர்களுக்கு இருந்த அந்த குறைந்தபட்ச ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் இன்றைக்கி அடுக்கடுக்காக வசனம் போடுறீங்க, அடுக்கடுக்காக இது பண்ணுறீங்க. ஐயோ அவரா, பெங்களூரில் நாங்கள் தேட ஆரம்பிக்கிறோம், நாங்கள் உதவி பண்ணுறோம், கண்ணீர் அஞ்சலி இது பண்ணுறீங்க. இதுதாங்க சினிமா உலகம். இதுதான் சினிமா உலகம். பல சினிமாவில் இருந்த மூத்த கலைஞர்கள்லாம் சொன்னது, நீங்கள் தூங்கும் போது கூட சினிமாவில் காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லைன்னா கழுத்தில் மாலையை போட்டுருவானுங்க அப்படின்னு. ஒரு எவ்வளோ பெரிய ஒரு கலைஞன். அவனுடைய மொழி வெறும் சத்யேந்திரா மட்டும் இறந்து போகலைங்க. அவர் கற்று வச்சிருக்கிற 16 மொழி இறந்து போச்சு. அவர் கற்று வச்சிருக்க உள்ளூர் மொழியான, அதாவது இந்தியாவில் பேசக்கூடிய மொழியான 8 மொழிகள் வந்து இறந்து போச்சு. அவருடைய இந்த சினிமா ஞானம் இறந்து போயிடுச்சு. அந்த நேர்மையான விமர்சனம் போயிடுச்சு. என்ன அந்த மனுஷன் வந்து சாதிச்சாப்ல. ஆனால் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு பாருங்க. வந்து யாருக்கு எவ்வளவு தில்லு வரணும். அவருடைய ஒரு பேட்டி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் நான். வந்து சரிங்க, இப்படி கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கிறீங்களே, எவ்வளோ துணிச்சல். அது நிறைய பேர் திட்டலாம் கூட திட்டிருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமே இருக்கிறீங்களே எப்படிங்க அப்படின்னு. ஒன்று நானும் பாம்பேக்கு ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிடுவேன்றாரு அவர். ரெட் லைட் ஏரியாவுக்கு போவேன், நான் செலவு பண்ணிட்டு வந்துடுவேன், என்னுடைய உடல் தேவைக்கு நான் அதையும் இது பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அது ஒரு என்னன்னா, எந்தவித பவுடர் பூசின வார்த்தைகளோ பிம்பங்களோ இல்லாமல் ஒரு மனிதன் ஓப்பனாக இருக்கும்பொழுது தான் அவன் ஆகச்சிறந்த கலைஞன். அந்த ஆகச்சிறந்த கலைஞனை இந்த சினிமாக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சினிமாவை ஏற்றுக்காது. ஆனால் தான் இன்னைக்கு குய்யோ மரியா சத்யேந்திரா யார் தெரியுங்களா, அவர் கர்நாடகாவில் பெரிய ஆளு, அவர் யாரு தெரியுங்களா, அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அவருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்ச இறந்த பிறகு. ஆனால் அந்த மனிதருக்கு ஒரே ஒரு ஒற்றை வேடம் யாராவது கொடுத்துருக்கீங்களா? ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஒரு திரைப்படம் பார்க்கறது கமலா தேட்டர் தான் பார்ப்பாரு, நிறைய அவரை மீட் பண்ணுறது அங்கே தான்.
என்னங்க பத்திரிகையாளர் காட்சி போகலைங்களா, அங்கே தான் இது ஏங்க இதுக்கு செலவு பண்ணின்னு வரீங்க 200 250 ரூபா அப்படின்னு கேட்டால், சார் அங்கே 11 மணிக்கு தான் போடுவாங்க, நான் 9:30க்கெலாம் அந்த படத்தை பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு ஆர்வங்க. பப்ளிக் பைட்ஸுக்கு அவர் வாலண்டியர் வாங்க வந்து எடுத்துங்கன்னுவார், எடுத்துங்கன்னுவார். ஆனால் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாளில் எந்த உதவியும் அவனை செய்யாமல் ஒரு சிங்கிள் டீ கூட நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா அதனால தான் நான் தைரியமாக பேசுகிறேன். என்னால் முடிந்த ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்துருக்கேன். நீ என்னையா வாங்கி கொடுத்த அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, நான் பெரிய செலிப்ரிட்டி கூட கிடையாது. காரணம் சொல்கிறதுக்கு என்னென்னா, இன்றைக்கி இந்த இருக்கிற செலிப்ரிட்டி பூரா இன்றைக்கி குய்யோ முறையோன்னு ஒப்பாரி வைக்கிறாங்கல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண நான் வாங்கி கொடுத்துருக்கேன் தைரியமாக. ஆனால் இந்த மாதிரியான கலைஞர்கள் இவங்கெல்லாம் அதான் சொல்கிறேன் இல்லை, நாமெல்லாம் வந்து இவங்களை வந்து இவருன்னு சொல்ல பெரும்பாலும் அப்நார்மலாக இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து வேற பைத்தியம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். அதனால தான் கணித மேதை ராமானுஜத்தை கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். இங்க இருக்கிறவங்க பூரா ராமானுஜத்தை என்ன நினைச்சாங்க, கணித மேதை ராமானுஜத்தை இவர் பைத்தியக்கார, ஜீரோ வச்சு கணக்கு போட்டு கிடக்குறான் அப்படின்னு. ஆனால் அங்கே கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு அந்த 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 சிலபஸ் அந்த ராமானுஜர் போட்ட அந்த கணக்கினுடைய விடை தெரியாமல் இன்னும் முடிச்சுட்டு இருக்காங்க. யார் அவன் கெட்டிக்கார அப்படின்னு. அதே மாதிரி திரைப்படத்திற்கான ஒரு ராமானுஜர் தான் வந்து சத்யேந்திரா என்பதில் மாற்றுக்கிறது, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வாழ்நாளில் அந்த ஆள் நினச்சிருப்பார், நாம் இந்த ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கணும். ரகுவரெல்லாம் ஃப்ரெண்டுங்க அவருக்கு, நாம் அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கணும். ஏன்னா ஐநோன்னு ஒரு படத்தில் ரகுவர் சொல்லுவாருங்களா, இது இவருடைய மேனரிசம் தான். இவர் நிறைய சொல்லுவார் ஐ நோ அப்படின்னு வருது அடிக்கடி, இவருடைய மேனரிசம் தான். இந்த மனிதர் என்னென்னலாம் நினச்சிருப்பார், நம்ம இந்த கேரக்டரில் நடிச்சிருக்கலாம், அந்த கேரக்டர் நமக்கு வாய்ப்பு வந்திருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த சினிமான்ற இந்த முதல்ல இருக்குல்ல, அது ஈவு இரக்கம் இல்லாதது. இந்த சினிமாவை சார்ந்தவர்கள் அப்பழுக்கற்ற ஒப்பனையுடன் தான் இருக்கக்கூடியவர்கள். இவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து முகம் கொடுத்து பேசுனீங்க, இங்கே ஒன்று பேசுவாங்க, அப்புறம் ஒன்று பேசுவாங்க, இறந்த பிறகு ஒன்று பேசுவாங்க. அதெல்லாம் மீறி அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் சத்யேந்திரா ஆகச்சிறந்த கலைஞனாக இந்த இந்திய சினிமாவில் மிளிரட்டும். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.